guys, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இன்னைக்கு நான் எல்லாரும் ஷேர் பண்ண போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால நீங்க எந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் படிச்சா எந்த மாதிரி ஜாப் கிடைக்கும், எந்த மாதிரி salary எல்லாம் உங்களுக்கு வாங்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஷார்ட் கோர்சஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் படிச்சா அந்த பேக்ரவுண்ட்ல நம்ம வேலைக்கு போகலாம். இதுக்கு நம்மளுக்கு பேக்ரவுண்ட்ல நம்ம முதல்ல இருந்தே அதை படிச்சிருக்கணும். இப்ப லைக் நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல சயின்ஸ் எடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் அப்படியே டாக்டர் நர்ஸுக்கு படிப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் போகும். ஆனா இங்க அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க ஸ்கூல்ல இப்போ ஊர்ல நீங்க என்ன படிச்சுட்டு வந்திருந்தாலுமே இங்க நீங்க பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எதுல வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஷார்ட் கோர்சஸ் எல்லாம் இருக்கு. லைக் ஐடி, நர்சிங், அதுக்கப்புறம் ஏஜ் கேர், டிசபிலிட்டின்னு. ஃபர்ஸ்ட் இதுல நாலுத்துல நான் எது பே ரேட் அதிகமா இருக்குன்னு சொல்லுவேன்னா நர்சிங். நீங்க இங்க நர்ஸ் ஆகணும்னா ஆர்என் இல்லைன்னா இஎன் ஆகலாம். இது கண்டிப்பா டிகிரி தான் படிக்கணும். 3 வருஷம் கோர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ அதிகம். இங்க உங்களுக்கு நிறைய இடத்துல டிமாண்டும் அதிகம். நர்ஸ் வேலைக்கெல்லாம் ரொம்ப டிமாண்டும் அதிகம். பேவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் அந்த இண்டஸ்ட்ரியில. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏஜ் கேர், டிசபிலிட்டி, சைல்ட் கேர், இது மூணுத்துக்கும் பார்த்தீங்கன்னா இங்க டிமாண்ட் அதிகம். ஏன்னா இப்போ ரீசன்ட் டைம்ல கொஞ்சம் டிமாண்ட் கம்மியா இருக்கு. ஏன்னா எல்லாருமே அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறனால டிமாண்ட் கம்மியா இருக்கு. நர்சிங் கோர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க 3 இயர்ஸ் படிக்கிறோம். ஆனா இந்த 3 கோர்ஸஸுமே பாத்தீங்கன்னா லைக் 6 months அந்த மாதிரி படிச்சா போதும். ரொம்ப எல்லாம் உங்களுக்கு டைம் எடுக்காது. பிளேஸ்மெண்ட் போயிட்டு நீங்க டைரக்டா ஒர்க்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்தபடியா நர்ஸுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த மூணுத்துலயுமே சேலரி ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏஜ் கேர், டிசபிலிட்டி, சைல்ட் கேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 to 6 தான் இருக்கும். டைமிங் சிலது கேஷுவலாக இருக்கும், உங்களுக்கு தான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதனால டிசபிலிட்டி, ஏஜ் கேர் இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் டைமிங்கு. பே ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இது போக டேஃப் எஸ்ஏன்னு சொல்லிட்டு இங்கே கவர்மெண்ட்டோட ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்க. ஃப்ரீ கோர்சஸ் லைக் 6 months, 3 months, 1 year கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கோர்சஸ் எல்லாம் இருக்கு. நீங்க தாராளமா அதை படிச்சுட்டு உங்க பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஊர் மாதிரி இதை தான் படிச்சோம், இந்த வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கறதெல்லாம் இங்க கிடையாது. நீங்க எந்த பேக்ரவுண்ட் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஊர்ல நிர்மலா காலேஜ்ல பிகாம் சிஏ முடிச்சிருக்கேன். ஆனா இங்க வந்த உடனே நான் ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணுனேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உங்களுக்கு ஒர்க் வேணும், ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி ஒர்க் போகணும். இதுக்கு படிக்க தேவையில்லை. செகண்ட் பார்த்தீங்கன்னா நான் சப்போர்ட் ஒர்க்கரா படிச்சு இப்போ சப்போர்ட் ஒர்க்கரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க வரவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.